Hi guys, so it is all about our spiritual day, actually a Kovil day, and welcome to my YouTube channel. In the first part, I thought of not talking not doing the voiceover because I need you guys to enjoy this view with this music and the nature sound itself. டே ஸ்டார்ட் பண்ண உடனேயே மடி பிச்சை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு சீன் தான் இப்போ நடக்குது. எனக்கு இது வந்து டீட்டெயில்டாக தெரியாது, உண்மையாக சொல்ல போனால் எனக்கு தெரியாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன் இதை இப்படித்தான் செய்கிறாங்க அப்படின்னு. இது வந்து அவங்க வந்து அந்த என்ன சொல்கிறது நினச்சிக்குவாங்களாம், லைக் அம்மனுக்கு வந்து மடிப்பிச்சை எடுப்பேன் அப்படின்னு. ஸோ அப்படி நினச்சிக்கிட்டு என்ன சரி வேண்டுதல் அப்படி எதுவும் இருக்குது அப்படின்னா அப்படி நினச்சிக்கிட்டு இவங்க எவ்ரி இயர் அந்த இயர் அது சரி வந்துச்சு அப்படின்னா தே டூ இட் செம்ஸ். அந்த டைம் இவரும் ரெடி ஆகிட்டாரா, நம்ம வீட்டுக்கு ஒரு விசிட்டரும் வந்துட்டாங்க. ஸோ அவருக்கும் கொஞ்சம் பனானாஸ் அது இதெல்லாம் கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து போனோம் கோவிலுக்கு. எங்கள் வருகை தந்திருக்கின்ற அனைவரும் இந்த யாகத்தை பார்ப்பதற்காகவே வந்திருக்கின்றார்கள். இந்த யாக தரிசனத்தை கண்டுகளிப்பதற்காகவே வந்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இந்த யாகத்தை ஒவ்வொரு வருடமும் ஸோ இந்த வீடியோஸில் என்ன ஆகும்னா இது எல்லாமே அவங்க ட்ரெடிஷ்னலாக செய்கிறது தான். எனக்கு வந்து இது எல்லாமே புதுசு. நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இது எல்லாமே பார்த்தேன். அண்ட் நம்ம வந்து கீழே உட்காந்து அப்படி தான் பார்த்தோம். பட் அதுக்கப்புறமா போக போக எலும்பியே நின்றாச்சு. பிகாஸ் நீங்களே பார்ப்பீங்க ஃப்யூச்சரில் இது எப்படி அப்படின்னு. ஃப்யூச்சர்னால் இதே வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இவருக்கு வந்து அம்மன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, சாமி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவர் வந்து அப்படி அன்றைக்கி வந்து உட்காந்துருவார். அதுக்கப்புறமா அந்த நடுவில் வந்து அவங்க ஒரு லீஃப் ஒன்று மாதிரி பில்ட் பண்ணி வைப்பாங்க. அதில் வந்து இந்த கோவில் சுற்றி கொண்டு வருவாங்க பூஜை பண்ணி இதுக்கு போடுறதுக்கு எல்லாமே. அப்படின்னா அதில் வந்து எல்லாமே என்ன சொல்கிறது ஆயுர்வேத ஐட்டம்ஸ், இந்த கொச்சிக்கா, அந்த சாரி, அந்த ஒரு ஹர்ப்ஸ் வகைகள் அது எல்லாமே சேர்த்து அந்த நெருப்பில் போடுவாங்க. அண்ட் இந்த மியூசிக் அது இதெல்லாமே கேட்கக்குள்ளே சிலருக்கு வந்து சாமி வரும். ஸோ நிறையா பேர், சிலர்னு இல்லை லைக் நிறையா பேருக்கு மாதிரி அங்கே சாமி வந்துச்சு. அண்ட் எனக்கு லைட்டாக பயமாக இருந்துச்சு. பிகாஸ் இந்த மாதிரி பெருசாக நம்ம பார்த்ததே இல்லை. அண்ட் என் லைஃப்பில் இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்.
உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து பெட்டிக்லோ அந்த சைடில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு டீட்டெயில்டாக சொல்லுங்கள். லைக் இப்படி இப்படி இது என்ன செய்கிறாங்க, சரியாக என்னென்ன செய்கிறாங்க, அண்ட் ஏன் இதை செய்கிறாங்க அப்படின்னும். ஸோ இதெல்லாமே அவங்க ட்ரெடிஷ்னலாக செய்கிறது. இந்த சீன் வந்து நோருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே அவங்க ட்ரெடிஷ்னலாக செய்கிறது தான். அந்த நடுவில் வந்து அவங்க அந்த சோறு அது இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து மெயினாக நான் பார்த்ததில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது வந்து அந்த ஆடு அண்ட் கோழி அவங்க 2 பேரையுமே இன்றைக்கி கொண்டு வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நான் அது எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆடுக்கும் அந்த ரெட் கலர் குங்குமம் அது அப்படி எல்லாமே போட்டு கோழிக்கும் அதே மாதிரி செய்வாங்க. அண்ட் கோழியை வந்து இவங்க என்ன சொல்கிறது கிராப் பண்ண போகிற மாதிரி அப்படி செய்வாங்க. அந்த சாமி வந்து இருக்காங்க தண்ணி அவங்க அப்படி செய்வாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ நோருப்பு எல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்கையில் இது என்ன பேர்ட் அப்படின்னு எனக்கு தெரியலை. பட் அம்மனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா இப்படி 3 இப்படி சுற்றுன்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த சூட்டுக்கு அந்த வெயிலுக்கு அந்த ஒரு டயர்ட்னஸ்க்கு நமக்கு வந்து என்ன சொல்லி குடிக்கணும் போலியே இருந்துச்சா. ஸோ நாங்கள் அப்படியே குடிக்க போயிட்டோம். ஏன்னா அவங்களுக்கும் வேணுமா குடிச்சு பாருங்க. இல்லைம்மா குடிங்கம்மா பரவாயில்ல குடிக்கணும்னே அப்பா இல்லை நானும் சம்பிரதாயத்தை வேணான்னு சொல்லி இன்னொரு கேட்க மாட்டீங்களா. எப்படி இருக்கு பாருங்க. இந்த ரியாக்ஷன் பத்தாது. நாங்க 2 பேரும் குடிச்ச உடனே இது ஓவர். இன்னொருக்கா ஸோ அப்படியே வீட்டுக்கு எல்லாம் வந்ததுக்கப்புறமா நான் வந்து இன்லோஸோடு பேசிக்கிட்டு நிறைய விஷயம் பேசணும். லைக் பேட்டிக்லோவில் அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் அது இதான எல்லாம் பேசிவிட்டு நைட் வந்து இந்த ஃபீஸ்ட் தானே அப்போ அந்த ஷாப்ஸ் அது இது பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம்.
இந்த வீடியோ என்னன்னா, அந்த சாமி வந்தவர் இருக்கார் தானே, அவர் வந்து அந்த சாமியை வந்து அப்படி எடுத்துக்கிட்டு ஊர் ஃபுல்லாக நடந்து எடுத்துக்கிட்டு போவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டு ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஊருக்கு வந்து அந்த அந்த ப்ரொடெக்ஷன் ஒன்று கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நைட் நாங்கள் அதையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே ஷாப்ஸ் எல்லாம் பார்க்க வந்துட்டோம். அண்ட் இந்த ஷாப்ஸ் அது இது எல்லாமே லைக் இந்தியாவில் நடக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது திருவிழா டைம் காட்டுவாங்க தானே படங்களில், அதே மாதிரி தான். அண்ட் எனக்கு இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தது. எனக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் புது எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று பெட்டிக்குள்ளே போன இது வந்து லைக் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இது வந்து அடுத்த நாள் இருக்க போகிற தீ மிதிக்கிறதுக்கு அந்த பாத் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து விடிய 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 அவங்க வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த நெருப்பு வந்து எரிஞ்சு அது அப்படியே மட்டமாகும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவு ஸ்மோக் போய்கிட்டே தான் இருந்துச்சு. அண்ட் அடுத்த வீடியோ கிளிம்ஸ் இப்போ வரும். தேங்க்யூ guys இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர்.